ஹலோ எவ்ரிவன். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஐக்கான ஓவரால் கட் ஆஃபும் அது வரைக்கும் கட் ஆஃப் மார்க்கும் என்ன கட் ஆஃப் இருந்துச்சு, ஓவராலாக என்ன கட் ஆஃப் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து விட்டுருக்காங்க. நம்ம எல்லோரும் எதிர்பார்த்தது வந்து ஓவரால் கட் ஆஃப் வந்து விட்டுட்டாங்க. என்ன கட் ஆஃப் வந்திருக்கு, எவ்வளோ பேர் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து பார்ப்போம். ஹலோ எவ்ரிவன். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஐக்கான ஓவரால் கட் ஆஃபும் அது வரைக்கும் கட் ஆஃப் மார்க்கும் என்ன கட் ஆஃப் இருந்துச்சு, ஓவராலாக என்ன கட் ஆஃப் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து விட்டுருக்காங்க. நம்ம எல்லோரும் எதிர்பார்த்தது வந்து ஓவரால் கட் ஆஃப் வந்து விட்டுட்டாங்க. என்ன கட் ஆஃப் வந்திருக்கு, எவ்வளோ பேர் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து பார்ப்போம். நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி பாருங்கள். நான் வந்து ஏற்கனவே டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 பேஜ் வந்து இருக்குது. 10 பேஜில் வந்து உங்கள் மார்க் வந்து உங்கள் நம்பர் வந்து இதில் இருக்குதா அப்படி பாருங்கள். நம்பர் இருக்குதுன்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் வந்து எதில் செலக்ட் ஆகிருக்கீங்க, ஏஆரா, தாலுக்கா, இந்த மாதிரி டிஎஸ்பியா, அந்த மாதிரி கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து வந்து என்ன விட்டுருக்காங்கன்னா, எல்லாத்துக்கான ஓவரால் கட் ஆஃப் கட் ஆஃப் மார்க் எவ்வளோ இருக்குது அப்படின்னு வந்து விட்டுருக்காங்க. இதுக்கு தாலுக்கு வந்து மேலுக்கு வந்து உள்ளது. இது வந்து ஜிடி, அதாவது ஜிடி சென்ட்ரலுக்கு வந்து எவ்வளோன்னா 86.25, பிசிக்கு வந்து 84.75, எம்பிசிக்கு வந்து 82.25, அதே மாதிரி எம்பிசி மற்றும் டிஎன்சி 84.75, எஸ்சிக்கு வந்து 84.25, அதே மாதிரி நிறையாத்துக்கு வந்து 84 தான் இருக்குது. அதே மாதிரி இந்த பிசிக்கும் எஸ்சி, அதே மாதிரி எம்பிசி, டிஎன்சி இதுக்குள்ளலாம் வந்து ஒரே கட் ஆஃப் தான் வச்சுருக்காங்க. அது வந்து இல்லைன்னா தாலுக்கு மேலே வந்து எல்லாத்துக்கும் ஒரே கட் ஆஃப் தான் வருது. அதே மாதிரி நிறையா இடத்துலையும் அதே ஒரே கட் ஆஃப் மாதிரி தான் வருது. அதுக்கு வந்து ஆம்படு ரிசீவ்டு வந்து மேலு, அதுக்கும் வந்து அதே வந்து 84.5 ஜிடிக்கு 84.50, அதே மாதிரி பிசிக்கு 84.25, அதே பிசிஎம் அப்படின்னா 82.82 கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி எம்பிசி, டிஎன்சி அவங்களுக்கு வந்து 84.50க்கும், எஸ்சிக்கு வந்து 83.75, அதே மாதிரி எஸ்சிஏ 80.75 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கீழே வந்து கொடுத்துருக்காங்க என்னென்னா தமிழ்நாடு ஸ்பெஷல் போலீஸ் அப்படின்னு வந்து மேல் அதுகளுக்கு வந்து தனியாக கட் ஆஃப் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கீழே ஃபீமேலுக்கும் தனியாக, மேலுக்கு தனியாக கொடுத்துருக்காங்க. அதை வந்து செக் பண்ணி பாருங்கள். உங்கள் மார்க் எவ்வளோ இருந்துச்சு, எவ்வளோ இருந்தால் வந்திருந்துருக்கு அப்படின்னு வந்து அவங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். அடுத்த கட்ட நடவடிக்கையாக என்ன இருக்குன்னா, நம்ம என்ன எதிர்பார்த்துட்டு இருக்கோம்னா, டிஎன்எஸ்ஆர்பி எஸ்ஐக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் எப்போ விடுவாங்க அப்படின்னு வந்து நம்ம எதிர்பார்த்துட்ருக்கோம். அது வந்து இதெல்லாம் யூடியூப் சேனல்லையும் பல சேனலில் வந்து பார்த்துருக்கோம். என்னென்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதம் எண்டுக்குள்ளே வர்றதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம வந்து இந்த மாதம் எண்டுக்குள்ளே வர்றதுக்கு வந்து ரொம்ப ரேர். ஏன்னா வந்து அவங்க வந்து இந்த ப்ராசஸ் முடிக்கணும். அவங்க வந்து பல ப்ராசஸ் வந்து மெடிக்கல்லாம் இருக்குது அவங்களுக்கு. அதனால் வந்து அதனால வந்து இந்த மாதம் வந்து எண்டில் வர்றதுக்கு வாய்ப்பு கம்மி தான். அடுத்த மாதம், அது நவம்பர் டிசம்பருக்குள்ளே வர்றதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நவம்பர் டிசம்பருக்குள்ளே வந்து உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் விட்டு ஜனவரி பிப்ரவரி வந்து உங்களுக்கு எக்ஸாம் படிக்கிறதுக்கு விட்டுட்டுவாங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸாம் டேட் வைக்கிற மாதிரி தான் அவங்க வந்து விடுவாங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். சில பேர் இருப்பாங்க, நான் நோட்டிஃபிகேஷன் வந்தால் தான் படிப்பேன் அப்படிங்கிறவங்க வந்து, நீங்கள் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்தால் தான் படிக்கணும் அப்படிங்கிறது வந்து எந்த காலத்தில் வந்து நீங்கள் எக்ஸாம் கிளியர் பண்ணலாம். நோட்டிஃபிகேஷன் வந்து படித்து நீங்கள் வந்து எக்ஸாம் கிளியர் பண்ணலாம், ஈஸியாக கிளியர் பண்ணலாம். நீங்கள் வந்து ஓவராலில் வந்து உங்கள் பேர் வர்றது வந்து ரொம்ப வந்து வாய்ப்பு கம்மியாக இருக்கும். நீங்கள் இப்போ இருந்தே படிக்க ஆரம்பிச்சிங்கனாலும் அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த ஓவராலில் வந்து உங்கள் பேர் வர்றதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வந்து நோட்டிஃபிகேஷன் வரட்டும், இப்போ இப்போ வந்து ஓவரால் கட் ஆஃப் தானே வந்திருக்குது, நீ நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கு 1 மாதம் 2 மாதம் ஆகும், அப்போ படிச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு வந்து நீங்கள் இருக்காதீங்க. இப்போ இருந்தே நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு ஓவரால் ரிசல்ட் வந்து அடுத்த வருஷத்தில் நீங்கள் வந்து ஒரு காக்கி சட்டை அணிகிற மாதிரி நீங்கள் வந்து தைரியமாகவும் திறம்படவும் செயல்படுங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி.